அண்ணா எந்த ஊர்லேருந்து வாரீங்க? சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் குப்பம்ண்ணா. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் வரணுங்க? இங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் கிட்ட வரும். சரி, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? மாடை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி, அவரும் சொன்னார் கேரண்டி மாடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். மாடு வாங்க வரணும் என்ன எப்படின்னா வந்துச்சு? டெய்லியும் பார்க்க அவங்க பேசுறது பார்த்தலாம் நம்பிக்கையாக இருக்குது நல்லா. அதனால அப்புறம் சரி ஒரு மாடு வாங்கி பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கோம். வணக்கண்ணா, கால்நடை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா. இப்போ நம்ம இருக்கடான்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா 35 மாடு வந்துருக்குண்ணா. HF வந்திருக்கு, ஜெர்சி வந்திருக்கு, ஜெர்சி கிராஸு, சாகிவால் கிராஸு, கிர் கிராஸ்லேயே இருக்குண்ணா. கிர் மாடு பொட்டக்கண்ணு போட்டுறதுலேயே இருக்குது, இன்றைக்கி தான் போட்டிருக்கு கண்ணு மாடு. இப்போ லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு லைவ் ஸ்டாக் இப்போ இருக்குண்ணா. 22 மாடு இப்போ இருக்குது. ஓகே, எல்லாமே கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 17லேருந்து 30 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குண்ணா. சென மாடு இருக்குது, கண்ணு மாடு இருக்குது. தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, வர முடியாத பஸ்ட்டு வீடியோ கால் பண்ணுங்க, மாட்டை காட்டுறேன், பேசினா அமௌண்ட் போட்டு விட ஏற்றி விட்டுலாம்ண்ணா. இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் டாப் குவாலிட்டியான மாடுனா கிர் கிராஸ் மாடு, சரியான மாடு சைஸ் மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்து வெள்ளை 3 கலர் மிக்சிங்கான மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு இன்னைக்கு தான் போட்டு, கண்ணு மதியானம் ஒரு 3 மணி ஆகல தான் கண்ணு போட்டுச்சு. ஹெவி சைஸ் மாடு, ரெட்டை முதல் எலும்பு காலத்தில் தரமான கெடேரி, அளவுக்கு சரியான மடி ஃபுல்லா இருக்குதுண்ணா. சீம்பால் ஒரு 6 லிட்டர் பால் பீசுனது. இப்போ திருப்பி இனிமேல் தான் பீசணும், வீடியோ எடுத்து முடிச்சு தான் பீசணும். ஹெவி சைஸ் மாடு, 2 நேரம் 30 லிட்டர் கறவை சொன்னாங்க. நம்ம 2 நேரம் 27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்தே கொள்ளலாம். யாருக்கு வேணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் கிர் கிராஸ்ல கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டிருக்குண்ணா, கிடேரி கண்ணு போட்டிருக்கு. ஹெவி சைஸ் மா, நெத்தியில் அழகான வெள்ளை, நல்லா சின்ன சின்ன கொம்புல. வயசு பார்த்தீங்கன்னா 6வது பல்லு, கடப்பல துளி துளி வருது. 6 பல்லு வயசு கணக்கு தான். நல்லா எழுபடுறதுல மாடு பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கும் உருவத்தில். கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்து வெள்ளை 3 கலர் மிக்சிங்கான மாடு. கிர்ல தேவைப்பட நினைக்கிற தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம், எடுத்துக்கலாம். நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா சிவாஜி HFல கிராஸ் டைப்பான மாடு. ஹெவி சைஸ் பண்ண மாடு, யானை மாதிரி உருவத்தில் பெரிய உருவம்னா. நெய்கட்டான மாடு, நெய்கட்டு மாடு, நல்லா எலும்பு கடை, ஒரு இடத்தோட எலும்பே தெரியாது, முழு முழு இருக்கு மாடு. எண்ணெய் விட்ட எண்ணெய் விடி மாடு அப்படி இருக்கு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது. எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. கலர்ல செவலை வலையில அருமையான கலர் பேச்சு மாடு. நகை 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 யானை மாதிரி உருவத்தில் பெரிய உருவம். ஒரு மாடு தான் ஏற்ற முடியும், இதெல்லாம் ஒரே மாடு தான் ஏற்ற முடியும். தாராளமாக கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல எலும்பு கணத்துல மாடு, கலர் பேச்சிலயோ உடம்பு கணத்துலயோ தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு அருமையான மாடு. எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். நல்லா ரோஸ் மட்டும் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு, அரட்டிக்கு ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்லா நரம்பு தரப்பாரு, டபுள் சைடு ஒரே மாதிரி இருக்கு அடி வயிற்றுல. எலும்பு கணத்துல தரமான மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி மாடு கிடைக்காதுண்ணா. வணக்கண்ணா, எந்த ஊர்லேருந்து வாரீங்க? சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் குப்பம்ண்ணா. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் வரணுங்க? இங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் கிட்ட வரும். அருள் டைரி ஃபார்முக்கு எத்தனை டைம் வாரீங்கண்ணா? இது செகண்ட் டைம். எத்தனை மாடு வாங்கினீங்க? 2 மாடு எடுத்தோம். 2 மாடு யார் உங்களுக்கு வாங்கினீங்களா? இல்லை மாமாக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கூட வந்தீங்களா? இல்லை நீங்கள் சொன்னார் நல்லா இருக்குது மாடு அப்படின்னு சொன்னார். வந்தோம், நல்லா இருந்துச்சு. சொன்ன கறவை இருக்குங்களா? இருக்கு சொன்ன கறவை இருக்கு. சரி, உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? இருந்தாலும் அவங்க சொன்னாலும் எப்படி இங்கே வரணும், என்ன எப்படி வந்துச்சு? மாடை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி, அவரும் சொன்னார் கேரண்டி மாடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொன்ன பால் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? ஏதாவது நிறைய பார்த்தோம். நிறைய பார்த்தீங்க. வீடியோவில் பார்க்குறோம், நேரில் பார்க்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா? வீடியோவில் பார்த்த மாதிரி தான் மாடு இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்குது மாடுகள்லாம். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைண்ணா? இல்லை. வீட்டில் எத்தனை மாடு நீங்கள் வச்சிருக்கீங்கண்ணா? நம்மளது ஏற்கனவே 8 மாடு இருக்குது. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினச்சி வந்தீங்க? 2. இந்த மாடு என்ன அப்படி சிறப்பு இருக்குது, இதை பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன காரணம்? மாடு பால் நல்லா இருக்குது. மாடு பால் கறக்குன்ற நம்பிக்கை தான். எத்தனை மாடு உங்கள் பிளான்? எத்தனை மாடு வளர்க்கணும்? 30 மாடு. 30 மாடு. இன்னும் 20 மாடு வாங்குவீங்க கண்டிப்பாக.
சரி ஓகே ஓகே. நான் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்னா இது. ஓகே பிரதர். செவலை அப்படி லேசாக செம்புத்தில் கலந்த மாதிரி இருக்கும். ஹெவி சைஸ் மாடு. 2 நேரம் 25 லிட்டர் கறவை. கண்ணு போதுன்னு 1 வாரம் டைம் இருக்கு. எத்தனை பேட்டு கவலைப்பட தேவையில்லை. எத்தனை ஃபேட் போனாலும் நல்லா இருக்கும். ஜெர்சி கிராஸ்னால ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. நல்லா எலும்பு இடத்துல செவலையில் இந்த மாதிரி மாடு கிடைக்காது. ஓகே. நல்லா எலும்பு இடத்துல மாடு நல்லா வெயிட் மாடுலாம் அது. வெயிட் மாடு 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. 25க்கு மேலேயே கறவை வரும். நம்ம 25 லிட்டர் சொல்லி விடலாம். வயசு 6 பல் 2ஆம் நீத்துல தரமான மாடு. 10 வருஷம் தாராளமாக வச்சிடலாம். தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய மாடு. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லாம் ஹச்எஃப்னு ஜெர்சி மிக்சிங்கான மாடு. 6 பல்லு 10 வருஷம் தாராளமாக வச்சுக்கலாம். கிளிக்கொம்பு டைப்ல கொஞ்சம் சின்ன சின்ன கொம்பு. ஓகே. ஹெவி சைஸ் மாடு. பிளாக் மெஜாரிட்டியான மாடுனா ஒயிட் கம்மியாக தான் இருக்கும். நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்லா ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி. மாட்டி பார்த்தீங்கன்னா சதரப்படி இன்னும் 15 நாள் அவங்க கண்ணு போகிறதுக்கு. ஓகே. இந்த மாதிரி நேரில் வந்து பார்க்கணும். நேரில் பார்க்கணும். வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம். நேரில் வந்து பார்க்கணும். அப்போ தான் மாடு பார்க்கறது தோரணை ஹெவி சைஸ் மாடு. 2 நேரம் 20-22 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. 20 லிட்டர் சதுசானமாக அடிக்குடி மாடு. ஓகே. நல்லா தீவிர தான் 20 லிட்டருக்கு மேலே தான் கறவை வரும். மடி முன்னும் பின்னும் ஒரே மாதிரி தான் மடி எடுத்துருக்குது. இன்னும் 10 நாள் 15 நாள் பிடிக்கும். டைம் பிடிக்கும். காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை இருக்கும். சின்ன சின்ன கொம்பு லட்சணமான கிட்டேரி. அழகுள்ள மாடு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? நாங்கள் இளவனாசர் கோட்டை. ஓ கள்ளக்குறிச்சிலேருந்து வரீங்க அப்படி தானே? சரி எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? ஒரு மாடு தான் வாங்கி. ஒரு மாடு வாங்கி. ஒரு ஜெர்சி கிராஸான மாடு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்கண்ணா? சென மாடு தான். சென மாடு வாங்கிருக்கீங்க. சரி ஓகே ஓகே ஓகே. வரும்போது எப்படி மாடு வாங்கணும்னு வந்தீங்கண்ணா? ஜெர்சி வாங்கணும் தான் வாங்கினோம். ஜெர்சி வாங்கணும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஜெர்சி மாடு இங்கே இருந்துச்சுண்ணா? ஒரு 25 இருந்தது. 25 இருந்து. இந்த மாடு பிடிக்க காரணம் என்னண்ணா? எங்களுக்கு எங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி. இந்த மாடு செட் ஆகும். வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? நாங்கள் 5 மாடு வச்சுருக்கோம். 5 மாடு. 5 மாடு ஜெர்சி தான் வச்சிருக்கீங்களோ? ஆமாம். சொன்னது எவ்வளோ சொன்னாங்க? 10 சொன்னாங்க. 10 ஒரு நேரத்துக்கு 10 20 சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கணிப்பு 16 தான் வரும்னு நினைக்கிங்க. கூட வரலாம். நல்ல கையில் இல்லை. நம்ம கையில் இல்லை. தீனி பொறுத்து தானே. என்னென்ன தீனி குடிக்கீங்கண்ணா நீங்கள்? பசு தீவனம், மற்றபடி இந்த குச்சி தீவனம், மற்ற புண்ணாக்கு அது மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறீங்க. சரி. அருள் டைரம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாங்க? இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். வந்து பார்த்துட்டு போயிட்டோம். இன்னைக்கு தான் வாங்கிருக்கீங்க. ஒரு மாடு வாங்கின எண்ணத்துலேயே தான் வந்தீங்க. ஆமாம். வந்து ஒரு மாடு வாங்கியாச்சு. நான் பார்க்குற மாதிரி தான் ஜெர்சியில் ஒரிஜினல் ப்ரீட்னா இந்த மாட்டை பார்த்தா செஞ்சு வச்சு சேலம் தானே சொல்லுவாங்க. அப்படி லட்சுமி மாதிரி சின்னோண்டு மூஞ்சியில் செஞ்சு வச்சு சேலம் மாதிரி கெட்டேரி உடம்பு காணோம். மடி செட்டு காம்பர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே பிரதர். கெட்டேரி பார்த்தீங்கன்னா 100 பேத்துக்கு குட்டி கெட்டேரி. இது தன்னை மிஞ்சின மடி. நல்ல மடின்னா 10 நாள் அவன் கண்டு போகிறதுக்கு. 6 பல்லு கெட்டேரி. கலர் பார்த்தீங்கன்னா ரத்த செவலை. இது சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. 10 வருஷம் தாராளமாக வச்சிருக்கலாம். எலும்பு கணத்துல 10 கண் அசால்ட்டாக போடணும் அந்த மாடு. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா கிர் கிராஸ்னா இது. கிர் கிராஸில் மொழி டைப்பான மாடு. நல்ல எலும்பு கணம் மாடு. ஹெவி சைஸ் மாடு. 2 நேரம் 25 லிட்டர் கறவை வரும். பியூர் ரத்த செவலை. நல்ல நகன்னு உடம்பு கணம். நல்ல கறி ஏற்றத்தில் மாடு இருக்கணும். இன்னும் கண்ணு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் இருக்கு. நெய்க்கட்டான மாடு. காமெடிலாம் சூப்பராக இருக்குண்ணா. மிஷின்லாம் போடலாம். கையில் வேணாலும் பிசிக்கிற எந்த தப்பும் கிடையாது. இன்னும் 20 நாள் ஆகும்போது மடி மாடு சரி இன்னைக்கு மடி தொங்கு மடி கிடையாது. சதுர பையில வந்துருக்கு. நல்ல ரோஸ் காம்பு 1 அடி காம்பு இருக்கு. மிஷின்லாம் போட்டுலாம் கையில் வேணாலும் பிசிக்கலாம். காம்பு பீஸில் பூவாட்டு இருக்கணும் கெட்டேரி. நல்லா 4 குழம்பு நல்லா குத்து குழம்பு. கெட்டேரி நெத்தியில் அழகான வெள்ளை இருக்கும். ஓகே ஓகே. சுழி தப்பு எதுவுமே கிடையாது. எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். நீங்கள் பொழுதுலையும் வெயிலையும் போட்டுக்கலாம், மழையிலையும் போட்டுக்கலாம், பனிலையும் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. கிர் கிராஸில் ஹெவி சைஸ். நல்ல தோல் ஃபுல்லாக நல்ல காம்பு உரிச்ச மாடு. தேவைப்படுறவங்க உடனே கூப்பிட்டு கிடத்தா அப்போ லைவ் ஸ்டாக் இருக்குதுலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? அரியலூர் மாவட்டத்தில் வரேண்ணா. உங்கள் பேருண்ணா? சிலம்பரசண்ணா. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க மொத்தம்? ஒரு மாடு தானே வாங்கியிருக்கோம். ஒரு மாடு. ஒரு ஜெர்சி கிராஸான மாடு வாங்கியிருக்கீங்க அப்படி தானே? ஆமாண்ணா. சரி ஓகே. வரும்போது எப்படி மாடு வாங்க நினச்சி வந்தீங்கண்ணா? நாங்கள் நினச்ச மாதிரியே வந்தோம். நினச்ச மாதிரியே இருக்குண்ணா. நினச்ச மாதிரி வந்திருக்கோம். இருக்கு மாடு. வீடியோ எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நாங்கள் ஒரு 6 மாதமாக ஃபாலோ 6 மாதமா. மாடு வாங்க வரணும் என்ன எப்படின்னா வந்துச்சு? டெய்லியும் பார்க்க அவங்க பேசுறது பார்த்தெல்லாம் நம்பிக்கையாக இருக்குது நல்லா. அதனால அப்புறம் சரி ஒரு மாடு வாங்கி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கோம். எத்தனை மாடு வீட்டில் வச்சிருக்கீங்க? வீட்டில் அங்கே 2 தானே இருக்குது. அது நம்ம லோக்கல்லே வாங்கின மாடு இதெல்லாம். இப்போ தானே இங்கே பெருசாக வேறு லெவலில் பெரிய மாடு. ஓ சின்ன மாடு கறவை எப்படி இருக்குது எப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன மாடு அங்கே நம்மள்ட்ட இருக்கிறதுல கம்மி தானே கறவை. இது நேரத்துக்கு 10 சொல்லியிருக்காங்க என்ன. சரிங்கண்ணா. பார்க்கலாம் கொண்டு போய் பார்த்தா தெரியும். ஓ சின்ன மாடு காட்டிலும் பெரிய மாடு வளர்த்தா கொஞ்சம் நல்ல இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம் கண்டிப்பாக. சரி எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளானில் இருக்கீங்கண்ணா? 5 மாடு வரைக்கும் பண்ணலான்னு இருக்கோம். இந்த மாடு பிடிக்க காரணம் என்னண்ணா உங்களுக்கு? மாடோட ஷைனிங்கு, மடி கம்பு எல்லாமே நல்ல. மாட்டோட குணம் நல்லா இருக்குண்ணா. குணம்லாம் சூப்பராக இருக்குது. கை வைக்க போவோம் நல்லா. எல்லாருமே எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. எடுத்துட்டோம். நான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸ் மாடு. நல்ல லென்த்து மாடு. வெயிட்டு ஹைட்டு ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா
நல்ல எலும்பு காணம் கிளி கொம்பு டைப்ல சின்ன சின்ன கொம்பு சரியான மாடு சைஸ் மாடு. இந்த மாடு ஃபார்ம் பார்ட்டி தாராளமா வாங்கிட்டு போகலாம். ஓகே 2 நேரமும் கரை 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இந்த மாடு பார்த்தா நேத்து தான் காலை கண்ணு போட்டிருக்கு. இன்னைக்கு காலைல ஒரு 8 லிட்டர் பால் இருக்குண்ணா. சீம்பால் தான். ஹெவி சைஸ் மாடு, எலும்பு கணத்துல தரமான மாடு. யானை மாதிரி கட்டுதல்ல ஒரு மாடு தான் லட்சணமான மாடு, பயங்கரமா இருக்கு மாடு. சைஸ் மாடு வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க ஒரு மாடு தான் நல்ல மாடு நினைக்க தாராளமாக மாடு வாங்கிட்டு போவாங்க. ரெட்டை முதல்ல மாடு நகன்னு எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியும். மாட்டுல எந்த குறைஞ்சிடும் கலரு அழகு எல்லாமே பட்டை கலப்பு. அனைத்து சீரக மாட்டில் பொருத்தமான கிட்டேறனா பார்க்குற மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. ரத்த செவலை, நல்ல எலும்புகணும், 6 பல்லு, ரெட்டை முதல்ல தரமான மாடு. நல்ல முழு மாடு, அருமையான கிட்டேரி. இன்னும் கண்ணு போது 20 நாளும் 2 நேரம் 20 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் காம்பு, நல்ல நீளமான காம்பு. மிஷினில் வேணால் போட்டுலாம், கையில் வேணால் பீசிக்கலாம். கட்டுத்தறிக்கு ஒரு கட்டுத்தறிக்கு வச்சுதான் லட்சணமான மாடு. ஒரே மாடு தான் பொருத்தமான கிட்டேரி. ஏற்ற மாடு, வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. நேரம் 10 அசால்ட்டாக அடிக்கலாம். அமுஜிக்கு பீசினால் 2 நேரம் 17-18 பஞ்சம் வராது. கெட்டேரி பொறுத்த வரைக்கும் 6 பல்ல நல்ல கெட்டேரி. சோல் அருமையான கெட்டேரி, நல்ல எலும்பு கணத்துல. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெயிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மாடு தரமான கிடையாது. மட்டி வைக்கும்போது பார்த்தா இன்னும் மாடு பவராக நிற்கும். பயங்கரமா இருக்கணும் பிரதர். 6 பல்ல தரமான கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நான் பார்க்குற மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. ரத்த செவலை, நல்ல குறுங்கால் டைப்பு, நல்ல எலும்பு, நல்ல மடி ஷிட்டு. ஓகே பிரதர். 2 நேரம் 22-23 கறக்கூடிய மாடு. நல்ல மான் கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷம் தாராளமாக வச்சிருக்கலாம். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. காட்டு மேட்சில் இருந்த மாடு. காட்டு மேட்சில் வந்த மாட்டினா பாதி மடி தான் வச்சிருக்கேன். இன்னும் 10 நாள் ஆகும்போது இன்னும் மடி டாப்பா வைக்கும். மடி மாட்டை அப்படி தாமரை கொடை மாதிரி நிற்கும். கெட்டர் காம்பரிசியில ரோஸ் காம்புல நல்லா அரட்டிக்கு ஒரு காம்பரிசு, நல்ல ரெட்டோரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 நாள் ஆகும்போது மடி பாதி மாடு பாதி நிற்கி. இப்பயே மாடு நடக்க முடியாத மாதிரி மடி எடுத்துருக்குது. இன்னும் 10 நாள் ரெட்டவரி மடி செட் நல்லா ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. காம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீளம்னா ரொம்பவும் குட்டை இல்லை. நல்லா விரல மடக்கி போட்டு கறக்கிறதுக்கு அருமையா இருக்கு கெட்டேரி. வணக்கம். உங்க பேருண்ணா? முருகன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? சங்கராபுரம். மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா? முதல்ல 2 மாடு வாங்கிருக்கேன். 2 மாடு என்ன விதமான மாடு வாங்கிருக்கீங்க? நல்ல சிவப்பு கலர் தான். நல்ல ஜெர்சியில சூப்பர் மாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி, அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வரீங்கண்ணா? இதோட 2வது டைம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்தீங்க? அது ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம். எத்தனை மாடு வாங்கினீங்க? 2 தான் வாங்கணும். 2 என்ன விதமான மாடு வாங்குனீங்க? சிவப்பு கலர்ல தான் நல்ல சூப்பர். உங்களுக்கு எப்பவுமே ஜெர்சி மாடு தான் பிடிக்குமா? குவாலிட்டி நல்லா இருக்குது. குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குண்ணே. வேற இந்த மாடல என்னலாம் பாத்தீங்க? என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? அதை பத்தி எல்லா சிறப்பு அம்சமும் இருக்குது. மடி கிடி எல்லாமே செட் நல்லா சூப்பரா இருக்குது. குணத்தோட பால் நல்லா கறக்கும். பால் நல்லா கறக்குண்ணா? எப்படி கணிக்கீங்க பால் நல்லா கறக்கும்? தெரியும், கறக்கும். இந்த 2 மாடு நல்லா கறக்குமா? நல்லா கறக்கும். இன்னும் எத்தனை மாடு வளர்க்கலாம்னு பிளான்ல இருக்கீங்க? இன்னும் 4-5 மாடு வளர்க்கலாம்னு பிளான்ல தான் இருக்கிறோம். இன்னும் 5 மாடு வாங்கணும். இன்னும் வருவீங்க? வருவேன். அடிக்கடிக்கு வந்து மாடு வாங்க வருவீங்க. நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரில் ஒரிஜினல் ஜெர்சி பிரீடு மாடு. பால் கொம்பு, வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சிடலாம். வயசு 6 பல்லு, 2வது ஈத்து மாடு. இந்த மாடு செனையாக இருக்குன்னா 20 நாள் அவன் கண்ணு போகிறது. 20 நாள்லேருந்து 25 நாள் கூட அவன் சொல்ல முடியாது. நல்ல மடி செட்டு வைக்கும். நல்ல பால் தாரா. தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. கெட்டர் அழகுல அருமையான கிடையாது. சின்ன மூவி, சின்ன சின்ன கொம்பு, பால் கொம்பு, கிளி கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். நல்ல மாடு நெட்டு நீளத்தில் அருமையான கெட்டியாருனா. தோல் லூஸ்லாம் இதெல்லாம் மடி இந்த மாதிரி லூஸ் இருக்கணும். மடி கம்மியாக மாதிரி லூஸ் தான் மடி அந்த அளவுக்கு வைக்கணும். தோல் லூஸ் இல்லாத மாதிரி மடி வைக்காது. இந்த மாதிரி தோல் நரம்பு தரையில காம்பு வரிசையில் அச்சில் ஊத்துற மாதிரி நல்ல நரம்பு தர, நல்ல காம்பு வரிசை, நல்ல தோல் லூஸ்லாம் பாரு ஃபுல்லாகுது. தோல் லூஸ் காட்டுங்க. இவ்வளவு லூஸுக்கு பாருங்க. சாக்கு மாதிரி பைக்கு உங்களுக்கு எல்லாம் சிமுட்டி மூட்டை மாதிரி பைக்கணும். நல்ல மடி செட்டை, நல்ல காம்பு வரிசை, அசால்ட்டா 20 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஜெர்சியில ஒரிஜினல் மாடு சூப்பரா இருக்கு. எல்லாமே தரமா இருக்கு. மடி பாதி மாடு பாதி இன்னைக்கு 20 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு. நல்ல குறுங்கால் டைப், நல்ல எலும்பு கணம் மாடு. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஒரு மாடு இருந்தாலும் 2 நேரமா 17-18 கறவை ஊத்துன்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு சம்சாரிக்கு பொருத்தமான மாடு. இல்ல பண்ணக்காரங்க 2 நேரமா ஒரு 20 லிட்டர் கறவை வந்தா போதும் நினைக்கிறோம். தாராளமா மாடு வாங்கிட்டு போகலாம். இன்னும் கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடியமோ நம்ம கிளைமேட் போய் அடாப்ஷன் ஆகி கண்ணு போட நினைக்கிறோம். தாராளமா மாடு வாங்கிட்டு போகலாம். உங்க இடத்துக்கு போய் தீனி தண்ணி செட் ஆகிக்கும். நல்லா குணமானது செட் ஆகிக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கிடையாது நல்லா 6 பல்லு, நல்லா தரமான கிடையாது. குறுங்கால் நல்லா உடம்பு கணத்துல மட்டி வச்சதான் தோரணம் தெரியும் பிரதர். மடி வைக்கும் போது மாடு பார்க்க பவரா தெரியும். மடி கம்மியாக மாடு பார்க்க பவர் பத்தாது. மடி ஃபுல்லா வைக்கும் போது மடி மாடு தாமரை கொடை மாதிரி நிற்கும். ஐயா வணக்கம். ஐயா எந்தூர்ல இருந்து வரீங்க? நாங்க நயனார்பாளையம் கருங்குழி. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வரீங்கயா? இதோட 3 டைம் வந்துருது. 3 டைம் வந்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னால எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 4 மாடு வாங்கிருது. 4 மாடு. சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? வந்துச்சு. என்ன விதமான மாடு வாங்குனீங்க? இத பாரு, மரப்பொடி,
சேவு மாடு. செவல மாடு இந்த மாதிரி மாடு வாங்கியிருக்கீங்க. சரி, இன்னைக்கு எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கய்யா அது சொல்லுங்க. 2 மாடு வாங்கினோம்னா 2 மாடு வாங்கிட்டோம். 2 மாடு வாங்கியாச்சு. 2மே ஜெர்சி கிராஸ்ல வாங்கியாச்சுன்னா பிடிச்ச மாதிரி மாடு வாங்கியாச்சோ. எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவை? அது 30, இது 25. இந்த மாட்டுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நல்லா குணமெல்லாம் நல்லா இருக்குது. மடி எப்படி இருக்கு? மடி காமெல்லாம் நல்லா இருக்குது. சுத்தம் சுத்தம் நல்லா இருக்கு. வெளியில இருக்கு. அதெல்லாம் பிடிச்சது நாங்கள் அதனால பிடிச்சிருக்கிறத வாங்கியாச்சு. அப்படிதானே? மற்ற மாடுலாம் எப்படி இருக்கீங்க? மித்த மாடு நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு இது ரெண்டும் பிடிச்சிருக்கு. இங்க எந்த மாடு குறை சொல்ற மாதிரி மாடே இல்ல. சொல்ற அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செவல செம்பூத்தில் சாகிவால் கிராஸ்னா அது பிறவி ஒரிஜினல் மொட்டை நல்ல எலும்புக்கான மாடு பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கும். மாடு உருவான நெய் கட்டு மாடு நல்ல எலும்புக்கான மாடு நல்ல கால் உயரத்தில் அருமையான கெட்டேரி. இன்னும் கண்டு போகிறது 20 நாள்லேருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். சுழி தப்பு எதுவும் கிடையாது. மாடு நல்லா ரெட்டை முதல்ல எண்ணெய் விட்டா என்னோட நல்லா முழு கிடையாது. தரமான கெட்டேரி. ஹெவி சைஸ் மாடு. கலர் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து. இன்னும் மடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மடி மாடு சரி நிற்கணும். 25 நாள் டைம் இருக்கு. 2 நேரமும் 20 லிட்டர் கரை. ஒரு சாகிவாலில் கிராஸ் டைப்பான மாடு. ஃபேட் எஸ்என்எஃப் ஹச்எஃப் மாடு வச்சு இந்த மாதிரி மாடு ஒரு மாடு போனால் ஃபேட் எஸ்என்எஃப் பால் தரம் ஜம்முன்னு இருக்கும். பால் தரம் நல்லா இருக்கும். வெயிலும் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. சாகிவால் கிராஸ் நல்ல குணத்தில் அமைஞ்சிருக்கு மாடு. சாகிவால்னாலே கொஞ்சம் எத்தும் உதைக்குமாங்க. அதெல்லாம் இந்த மாட்டு எதுவுமே கிடையாது. உருவம் தான் பெருசு. அதனால ஊசி காம்பு ரோஸ் கலர் காம்பில் அமைஞ்சிருக்குண்ணா. ஹெவி சைஸ் மாடு. ஒரு ஆள் ஹைட்டே இருக்கக்கூடிய மாடு இது. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலர் மாடுனா சந்தனப்பண்ணு சொல்லுவாங்க. மாடு பார்த்தீங்கன்னா குறுங்கால நல்லா நீர் யானை மாதிரி தான் இருக்கு மாடு. நல்லா எலும்பு கணத்துல நல்லா குறுங்கால் டைப்ல 2 நேரம் 20 லிட்டர் கரை வரும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடியால தான் கண்ணு கெடேரி கண்ணு போட்டுருக்கு. மாட்டி தன்னமிஞ்சன மாட்டி நல்ல மட்டி செட்டு நல்ல காம்பு வருஷ 20 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. சீம்பாலே காலைல 10 லிட்டர் பால் எழுதுது. நல்ல கொம்பு டைப்ல மாடு கடமளம் வயசுல எலும்பு கணத்துல மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். நல்ல காம்பு வருஷம் கண்ணு கெடேரி கண்ணு போட்டுருக்கு. 2 முதல் வாங்கிட்டு போறோம். 2 முதல்லாம் நல்ல மட்டி பார்த்தீங்கன்னா சதுரம் மட்டி. மட்டி எப்படி இருக்குன்னா பிரதர்? இது வந்து சீம்பால் தான். சீம்பால் காலைல 10 லிட்டர் பால் பேசுது. இப்போ எப்படி பேசினா ஒரு 6 லிட்டர் பால் வரும். 4 காம்பு அச்சில் ஊத்துனா ஒரே மாதிரி காம்பு வரிசையில ரோஸ் மட்டி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கண்ணு பொட்டை கண்ணு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ல வெள்ளை பிஸ்கட்ல மர கலர்னு சொல்லுவாங்க. ஓகே பிரதர். தேவைப்படுற கூப்பிடுங்க. மாடு சுழி சுத்தம் கண்ணு சுழி சுத்தம். பார்க்குற மாதிரி ஜெர்சி கிர் கிராஸ் மிக்சிங்கான மாடு. ஓகே. பியூர் ரத்த செவல் நல்ல எலும்பு கணம். மாடு பார்த்தீங்கன்னா யானை மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு எலும்பு கூட தெரியாது. எப்படி கம்பீரமா நடக்குன்னா நல்லா கம்பீரமா நட 4 கால் நல்ல ஊக்கமான கால். மடி நல்லா சதுர மடி. 20 நாள் கண்ணு போறதுக்கு 2 நேரமும் 23 லிட்டர் கறவை வரும். அப்படியே மாடு நகன்னு எண்ணெய் விட்டா எண்ணெய் விடியும். மாடு நல்லா பேக் வெயிட்ல ரெட்டை முதல்ல தரமான கெட்டேரி. ஒரு மாடு கடுத்த லட்சணமா இருக்கு. இந்த மாதிரி மாடு வாங்கி வளர்த்தணும். காட்டு மேய்ச்சல இருந்த மாதிரி தான் உங்களுக்கு. காட்டு மேய்ச்சல இந்த மாடு தான். 2 நேரமும் 23 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. 3 லிட்டர் வீட்டுக்கு எடுத்துட்டாலும் நேரம் 10 அசால்ட்டா சொசைட்டில ஊத்தலாம். பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெர்சில ஒரிஜினல் பிரீடு மாடு. பிறவி மொட்டை. ஓகே. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்சிங்கான மாடு. ஒரிஜினல் ஜெர்சில பிரீடு இது. நெய்க்கட்டான மாடு. நல்லா எலும்பு கணம் மாடு. நல்லா உடம்பு கணத்துல அப்படியே தோரணையான மாடு. கட்டுத்துல கட்டினா லட்சியமா இருக்கும். சின்னோண்டு மூஞ்சில உருவம் பெரிய உருவம். சின்ன மூஞ்சி. நல்லா எலும்பு கணத்துல பிறவி மொட்டையில அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். நல்லா பால் தாரல அருமையான தார் இருக்குது. காட்டு மேய்ச்சல மட்டும் 2 நேரம் 25 லிட்டர் கறவை. கண்ணு போது 20 நாள் டைம் இருக்கு. மட்டி செமத்த மட்டே முன்னும் பின்னும் ஒரே நல்லா ரோஸ் காம்புல ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் எந்த ஊருக்குனாலும் போனாலும் சொல்லி கறக்கூடிய மாடு. நான் பார்க்குற மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. மோட்டி டைப்பில் அமைஞ்சது. சுட்ட கொம்பு. இது ஒரிஜினல் மொட்டை கிடையாது. ஓகே. நல்ல எலும்பு காணம். மாடு நல்ல உடம்பு காணத்தில் இருக்குது. மாடு உடசலான மாடு இது. ஓகே. கறி ஏற்ற கிடையாது. மாடு உடசல். நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடுமோ அந்த அளவுக்கு கரடி பேப்பர் மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போது போனால் 20 நாள் டைம் இருக்கு. 20 நாள் மடி ஃபுல்லாக வைக்க 2 நேரம் 18 லிட்டர் கறவை வரும். தோல் லூஸ் ஃபுல்லாகுது. மாடு நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. தோலை விட இழுத்தீங்கன்னா சீலை துணி மாதிரி வரும். நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு கரை வட்டிக்கும். எலும்பு இருந்த மாதிரி தான். காட்டு இந்த மாடுல தொட்டி வைக்காது இருக்கு. இன்னைக்கு வந்த மாடு தொட்டி வைக்கல. நாளைக்கு தொட்டி வைப்போம். நல்ல காம்பு ரோஸ் காம்பு நீளமான காம்பு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா 2 நேரம் 20 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பு. ஒரிஜினல் ஜெர்சியில கிராஸ் இது. பியூர் ரத்த சேவலை கிளி கொம்புல சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கு. 2 நேரம் 20 லிட்டர் கறவை. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. நல்ல மட்டி வைக்க நல்ல காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ஒரே ரத்த செவலே எனக்கு வேணும். வேற எந்த கலருமே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மாடு வாங்கிட்டு போகலாம். கலர்லயே உடம்பு மாடுல மூஞ்சி லட்சணத்துல கொம்பு டைப்ல எந்த தப்பும் கிடையாது. 6 பல்லு கிடையாது. 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். நல்ல காம்பு வரிசையில மடி செட்ல கெடர் தொட்டி தீனி பண்ணி மாதிரி எதை போட்டாலும் குட்டிக்கும்.
என்ன வச்சாலும் அதை பாட்டு சாப்பிடணும் எதை brother. போனாலும் சாப்பிட்டு வக்கி புளிக்கி எதை போட்டாலும் சாப்பிட்றது பிடிக்கிறதுக்கு அருமையான கெட்டேரி. ஓகே தேவைப்படுறவங்க உடனே கூப்பிட்டு எடுத்தா லைவ் ஸ்டாக் இருக்கு இந்த கெட்டேரிலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா HFல கொம்பு டைப் மாடு, ஓகே நல்லா சின்ன சின்ன கொம்பு மாடு. பார்த்தீங்கன்னா குள்ளமான மாடு தான் அது, குறுங்கால் டைப் மாடு, ஹைட் கிடையாது. தன்னை மிஞ்சின மட்டி என்ன ஆனா brother? உடம்பு கணத்துலயோ மடி செட்லயோ காம்பரிசியில 2 லட்சம் போட்டு மாடானா இந்த மாதிரி உடம்பு கண மடி செட்ல அமையாது மாடு. ஓகே ஓகே சதுர மடியில நல்லா கருங்காம்புல 2 நேரமும் 25 லிட்டர் கறந்துங்க உட்காந்து. நல்ல ஹெவி சைஸ்ல உருவத்துல யானை மாதிரி மாடு. மாடை எவ்வளவு தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. மாடு தோரணையான மாடு, நடந்தா அப்படி அழகுல அருமையான கெட்டேரு. காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பு, நல்ல நெய் கட்டான நல்ல நெய் கட்டுமா, நல்ல காம்பு ஒரு தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். நர மொட்டலாம் எப்படி இருக்குன்னா brother? பால் தார உடம்போனா தொட்டி தீனி மண்ணை பயங்கரமா இருக்குண்ணே. நான் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 2 பல்லு கிட்டேருனா. 2 பல்லு யாரும் நம்ப கூட மாட்டாங்க, வயசான 2 பல்லு தான். ஓகே கலர் பார்த்தீங்கன்னா காஃபி கலர்னா ஹெவி சைஸ்மா. இந்த மாதிரி 15 கன்று தாராளமாக போடும். ஓகே 2 பல்லு கெடேர் இந்த அளவுக்கு வளர்த்திட்டு வேணாம். மாடுனா நெட்டு நீளம் உயரம் ஆழ நிலத்தில் அருமையான கெட்டேரி. நல்ல பால் கொம்புல சுழி சுத்தம் தப்பு கிடையாது. சின்ன மூஞ்சின brother. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 2 பல் நல்லா சதர மடியில இன்னும் 20 நாள் கண்ணு போது நல்லா கருங்கம்பல அமைஞ்சிருக்கு. 2 நேரம் நல்லா நேரம் 10 அசால்ட்டா கறக்கும். இந்த பாவம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு 17 பாயிண்ட் கறந்தாலும் அடுத்த பாடம் வயசு எங்கேயே கிடக்குது இந்த மாட்டுக்கு. ஓகே பிரதர். 2 பல்ல சின்ன மூஞ்சில பெரிய மாடாயிரும்னே. ஹெவி சைஸ்ல யானை மாதிரி ஒரு மாடு. ஓகே ஓகே. நல்ல தோரணையான கிட்டேரி. குணமானதுல தங்க பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சலாம். 2 பக்கம் வந்து பால் பீசிங்க தலையத்திலே குணத்துல அப்படி நிக்கும். கெட்டு 2 பல்லு தான், ஆனா குணத்துல தங்கமான மாடு. ஈத்து மாடு மாதிரி குணமானம். சாதுவான மாடு பிரதர். நல்ல சாதுவான மாடு. நல்ல மடி எடுக்கணும். 20 நாள் ஆகும் மடி பாதி மாடு பாதி நிக்கும். நான் பார்க்க போதா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தீங்கன்னா சந்தன பலன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே. கிராஸ் டைப்பான மாடு. வயிற்றுல இருக்குது 3வது ஈத்து மாடு. நல்ல எலும்பு கணத்துல நல்லா 2 காலும் பாருங்க அண்ணா கால் போட்டு வெஞ்சிட்டு இருந்த மாடு தான். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. 2 நேரம் 10 கரை வரும்னா அம்ஜிக்கு பீஸ்னால் 2 நேரம் 17 லிட்டருக்கு பஞ்சம் வரும். காலையில் 9 சாயந்தரம் 8 அதுக்கு பஞ்சம் வராது. தேவைப்படுற கூப்பிடுங்க. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. நான் பார்க்குற செவலை செம்புது ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. இது பிறவி மொட்டை. 2 நேரம் 23 லிட்டர் கறவை வரும். ஒரிஜினல் ஜெர்சியில் பிரீடு மாடு. ஓகே. இன்னும் கண்ணு போது பார்த்தீங்கன்னா 15 நாள் டைம் எடுக்கும். நல்ல மடி சைடு எடுக்கும். மாடு பார்த்தீங்கன்னா முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். அடி வைக்கிறது பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்து கண்டு போடும். காம்பு நல்லா பயிர் காம்பு, நீளமான காம்பு. ஓகே. நல்லா தீவனம் தான். ஃபார்ம் டைப் போகிறோம். இனிமேல் அந்த மாதிரிலாம் 25 கறப்பாங்க. 23 லிட்டர் கறவை பயப்படுத்தாலும் குறுங்காலும் நல்லா உடம்பு கணத்துல மாடு நல்லா ஷைனிங் நைஸ் ஷைனிங் தோல் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. ஓகே. நல்ல மடி சைடு நல்ல காம்பு வருஷ 23 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. உடனே எடுத்து லைவ் ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரிலாம்.